திமுக காங்கிரஸ் கூட்டணி இது புகைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தரப்புல தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேச்சு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதுல அதிக சீட், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கைங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு மறுபடியும். இன்றைக்கே சோடங்கரோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ சினிமா சம்பந்தமா பேசுறதுக்கு விஜய்கிட்ட போயிருக்காருங்க. அவர் என்ன சினிமாவில் இருக்காரான்னு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை இட்லி தோசை சாப்பிட போயிருக்கலாம். அவ்வளவு ஒரு பகடியோட பேசுறாரு சோடங்கர். இவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி தான் 3 விஷயம்தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு. அப்படின்னா தனியா நிற்க வேண்டியதுதான். 234 தொகுதியிலும் நிக்கலாமே. ஜெயலலிதா எடுத்தாங்கல்ல 2016 ஆன்டி இன்குமென்சி 5 வருஷம், அவங்களுக்கே தண்டனை 2014. அப்ப 2016 தைரியமான முடிவு தானே அது. அது மாதிரி எடுக்க வேண்டியதானே, யார் தடுக்கிறா? திமுக கூட அந்த அளவுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுத்துருமா? இவ்வளவு சலசலப்பு இருந்தா கூட எடுங்க நில்லுங்களேன், ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் வரலையே. எப்படியும் அணைச்சிக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு போகணும்னு தானே திமுகவும் நினைக்குது. அது இப்ப திமுக கேட்காது இல்லைங்க. அடிப்படையில காங்கிரஸுக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிறதா கொஸ்டின்.